ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் மூடப்பட்டுள்ளன. ரமலான் நோன்பு கடைபிடித்து வரும் நிலையில் டீ கடைகள் மூடப்பட்டிருப்பதால் நோன்பு திறக்க முடியாமல் கடும் அவதியடைவதாக இஸ்லாமியர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ மார்னிங் டைம் சிலிண்டர் எவ்வளோ ரேட்னா 1700. ஒரு 1 வீக் முன்னாடி 1700 இருந்துச்சு. இதே மார்னிங் டைம் எவ்வளோன்னு கேட்டால் 6000 சொல்கிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் கேட்டால் 7500 சொல்கிறாங்க. இன்னொரு 2-3 டேஸ் போச்சுன்னா அது கூட கிடைக்காது, 10,000 போகும்னு சொல்கிறாங்க. இப்போ சிலிண்டர் 7500 கொடுத்துடலாம், ஆனால் அது கூட சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதே ப்ராப்ளம் என்னென்னா, சரி பலகாரத்துக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றி 10 ரூபா கொடுக்கலான்னு பார்த்தா, டீக்கு 15 ரூபா கொடுக்கலான்னு பார்த்தா ரெகுலராக வரவங்க பாதிப்படைகிறாங்க. இதை ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக வர்றவங்க இதனால் வாக்குவாதம் வரதுனால அடுத்து வருவாங்களான்னு தெரியலை. அவங்க 2 ரூபா கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ரெகுலர் ரேட்டு கொடுத்தாலும் கட்ட மாட்டேங்குது. இதே நிலைமை நீடிச்சுன்னா கரெக்டாக இந்த டைம் ஒரு சாயங்காலம் 6 மணி நோன்பு திறக்கிற டைம். அந்த நோன்பு திறக்கிற டயத்தில் என்ன பண்ணுறதுன்னா, ரெகுலராக பார்சல் வாங்க வர்றவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கேட்கல அவங்களுக்கு ரொம்ப வாக்குவாதம் ஆகுது. சிலிண்டரு ஒரு 1700 விற்றது, இன்றைக்கி 7500 விற்கையில் கடை எங்கேயுமே இன்றைக்கி ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். கடை எங்கேயுமே இல்லை. இது இப்போ இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மட்டும் தான் இப்போ கடை வச்சுருக்கோம். ஏன்னா எல்லோரும் இங்கே தான் வராங்க. வரையில் ஒரு 6 ரூபா விற்ற வடை 10 ரூபாய்க்கு விற்கையில் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும். ஒரு ரெகுலராக ஒரு 10 வடை ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா 60 ரூபா கொடுக்குற இடத்துல அவங்க 100 ரூபா கொடுக்குறாப்புல இருக்குது. 1 ரூபா தான் பார்த்தா அப்படி மொத்தமாக அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆகும், எங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆகுது. இது நீடிச்சிச்சுன்னா நாங்களும் கடையை க்ளோஸ் பண்ணுறாப்புல இருக்கும். சாமான மக்கள் ரெகுலர் பீப்புளோட வாழ்வாதாரம் அதில் ரொம்ப பாதிக்குது. இதில் என் பேர் ஆகாஷ். இங்கே 6ஆம் நம்பர் தேவசாலையில் டீ கடை வச்சுருக்கோம். இப்போ டீ கடை மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு நிறையா ஹோட்டல்ஸே இல்லை. நிறையா ஹோட்டல்ஸ் இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட் இதே பாதிக்குது. நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அப்புறம் இதே நிலைமை நீடிச்சுன்னா 10,000 ரூபா கொடுத்தா கூட எல்பிஜி கிடைக்குமான்னு தெரியலை. இதுக்கு மத்திய அரசு தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்.